வணக்கம். ரித்தீஷ் ராஜ் அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பெரும்பான்மையான மக்களுக்கு மகிழ்ச்சி இருந்தபோதும் அவர் இங்கே இல்லையா, வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார், கடலில் போனார், அப்படி போனார்னு பலவிதமான செய்திகள். அப்போ சிஸ்டம் எங்கே கோட்டை விட்டது அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, அதனுடைய பின்னணி என்ன? தொடர்ச்சியாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள ஒரு 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சரையாவது கட்டம் கட்டணும் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் நினைக்கிறதா தான் தகவல் வருது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. இந்த ஆட்சி அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி பல இருந்தாலும் முக்கியமாக மக்கள் நினைக்கிறது அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர்களை எப்போ நீங்கள் உள்ளே வைக்க போகிறீங்க? பல பேர் இன்னும் சட்டசபையில் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சவால் விட்டுட்ருக்காங்க. பொது மேடைகளில் முதல்வர் ஆபாசமாக பேசுகிறாங்க. இவர்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதாவது இந்த ஆட்சியில் சில பல குறைகள் இருந்தாலும் போன ஆட்சியை விட பெட்டர் அப்படி தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது சட்டசபை நடந்துட்டுருக்க நேரம். ஏன்னா ஊருக்கே தெரியும் இன்றைக்கி ரத்தீஷ் ராஜ் யார், கடந்த காலங்களில் டாஸ்மார்க்கில் அவர் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்தினார் அப்படின்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் திமுகவினருடைய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெகுஜன மக்களுக்கே இப்போ தம்பின்னா யாருன்னு தெரியுது. இன்ஸ்டாகிராமில் பல கோடிக்கு இவர்கள் கடிகாரத்தை வாங்கி வாட்சை வாங்கி அதை இன்ஸ்டாகிராமில் போட்டதாகட்டும், துபாயில் இருக்கக்கூடிய பல முதலீடுகளாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒருத்தரோட சேர்ந்துக்கிட்டு இங்கே இருந்த தம்பிகள் வெளிநாட்டில் துபாயில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த முதலீடுகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இளவரசர் துபாய் போனார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. இப்போ இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்ததுனால அடுத்து என்ன பிரச்சனை வரும்? இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு கலக்கம் வந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அரசகுமார் அப்படிங்கிறவர் 100 கோடி ரூபா மோசடியில் பள்ளி கல்வித்துறையில் குண்டாஸ் ஆக்ட் போட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் ஒரு செய்தி வருது. 2 நாளைக்கு முன்னாடி விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமார், அவர் தான் இந்த பெற்றோர் ஆசிரியர் தலைவராக இருந்தார். ஏற்கனவே 2011 தேமுதிக அவர் எம்எல்ஏ. அவர் அன்பில் மகேஷ், அரசகுமார் இவங்க தான் பெரிய அளவுக்கு செயல்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவரை முத்துக்குமார் வீட்டில் ரெய்டு அவரை தேடிட்டு இருக்காங்க. அவரை தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்றைக்கி ரத்தீஷை தேடும் போது உதயநிதி அவர்களுக்கு லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ரித்தீஷ், இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ். அன்பில் மகேஷ்க்கு முத்துக்குமாரை தேடுறாங்க, ரித்தீஷையே தேடுறாங்க. ரித்தீஷ் அப்படிங்கிறவர் இல்லாமல் உதயநிதி அவர் இருக்க மாட்டார். ஏன்னா இன்றைக்கி கண் காது மூக்கு எல்லாமே இன்றைக்கி உதயநிதி அவர்களுக்கு ரித்தீஷ் அவர்கள் தான். கிரிக்கெட்டில் ஆரம்பித்த தொடர்பு இன்றைக்கி இந்த அளவுக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது. ரத்தீஷ் அவர்கள் வேளச்சேரியில் அவங்க அப்பா ஒரு வீட்டை கட்டிகிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு தான் வசதி. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து அட்டை இருக்கிற மாதிரி இப்போ வருது. இவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த சொத்து வருது? டாஸ்மார்க் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை இந்த ரத்தீஷ் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? மைடியர் தம்பி அப்படின்னு விசாகன் அவர்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னதாகட்டும், எல்லா டீட்டெயிலையும் இன்றைக்கி இடி கைப்பற்றப்பட்ட ரெக்கார்ட்லாம் இருக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள் எதுலேயும் இனிமேல் அவரை உள்ளே நுழைய முடியாது, வெளியும் போக முடியாது. இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இது அந்த லுக் அவுட் நோட்டீஸுங்கிறது 1 வருஷம் எலிஜிபிளாக இருக்கும். 1 வருஷத்துக்கு அவர் இங்கே வர முடியாது. சரி, இப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்திய அரசு நடத்ததுன்னா அவர் எங்கே இருக்காருங்கிற தகவல் தெரிஞ்சால் அந்த அரசுக்கு, ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸு அவர் கண்டிப்பாக எங்கே போயிருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னா விமான நிலையத்தில் எங்கேயாவது ஒரு என்ட்ரி இல்லாமல் இருக்காது. அப்போ என்ட்ரியில் இருந்தால் பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் வெகுஜன மக்களுக்கு ஏறக்கூடிய சந்தேகம் என்னங்க, அது ஒரு சாதாரண ஆளை இந்த மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிட்டா அவங்க வீட்டுக்கு போய் குடும்ப உறுப்பினர்கிட்ட போய் எங்கே உங்கள் பையன், எங்கே உங்கள் தம்பி, இதெல்லாம் கேட்டு டீட்டெயிலை வாங்கி அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள பிடிச்சிருவீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒயிட் காலரில் இருக்கக்கூடிய கிரிமினல் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு அமைதியாக விட்டுருவீங்க. ஏன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த உடனே அவங்க வேக வேகமாக அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் முன்ஜாமீன் வாங்குறது, உச்சநீதிமன்ற கதவியை தட்டுவாங்க. உச்சநீதிமன்றமும் அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கும், ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும். அவங்க எப்பயும் போல் சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற கோபம் வெகுஜன மக்கள்கிட்ட இருக்குது. இப்போவும் சொல்கிறோம், ரத்தீஷ் அப்படிங்கிறவர் யார்? இவருக்கும் டாஸ்மார்க்கு என்ன சம்பந்தம்? இத்தனை 1000 கோடி புழக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கை ஒரு தம்பிங்கிற ஒருத்தர் ஆட்டி படைக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் வெகுஜன மக்கள் கோபமிட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி சட்டசபையில் உதயநிதி அவர்கள் இருந்தாலும் அவருக்கு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, உதயநிதியை ரவுண்ட் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிச்சு. நேற்று தான் உதயநிதி அவர்கள் என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போதே உடனே சட்ட பாதுகாப்பு நீதிமன்றமே என்னை விடுவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடனே அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பின்தங்கிருச்சு. பார்த்தீங்களா, நம்மளுடைய மக்கள்லாம் எழுச்சி அடைஞ்சிட்டாங்க, திமுகவே எழுச்சி அடைஞ்சிருச்சின்னு சொன்னார்.
திமுக எழுச்சி அடைஞ்சதாப்பா, இப்போ உனக்கு வைக்கிறம்பா செக்குங்கிறது தான் இந்த இது. இப்பவும் வெகுஜன மக்கள் நினைக்கிறது என்னன்னா, இவர்கள் ரொம்ப ஓவரா பேசுறாங்க, இவரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு காணுங்கள். வந்த ஆட்சிக்கு வந்து 100 நாள், இன்னைக்கு 100 நாளை வாழ்த்துறோம். இன்னைக்கு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள், அவரையும் நாம் வாழ்த்துவோம். இந்த 100 நாளில் நீங்கள் பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் மிக மிக முக்கியமாக நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, 2011 ஆட்சிக்கு வந்த 100 நாளில் ஜெயலலிதா அம்மா, KN நேருலேருந்து வீரபாண்டி ஆறுமுகலேருந்து NKPP ராஜா, இவங்க 3 பேரையும் தூக்கி சிறையில் அடைச்சாங்க நில அபகரிப்பு வழக்கில். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் உங்களை நினைக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் இதுக்கு நீங்கள் உடன்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பல பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ரித்தீஷ் மட்டும் இல்லை, இன்னும் பல பேரை வந்து உள்ளத்தள்ள ரெடியாக இருக்காங்க. இவங்களெல்லாம் ஏன் உள்ளத்தெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. நிலத்தை அபகரித்த விஷயம், சிட்கோ நிலத்தை அபகரிக்க விஷயத்தில் நம்ம மா சுப்பிரமணியம் ஆகட்டும், ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு சேகர்பாபு இருக்குது. இப்பவும் சொல்கிறாங்க, இன்றைக்கி தம்பிகளுக்கு மேலே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தது இப்போவாவது கொடுத்தீங்களே அப்படி தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், இதோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. அவர் எந்த நாடு தப்பி போனாருங்கிறது ரெக்கார்டில் இருக்கும், அதை வைத்து அவரை மீட்டு கொண்டு வாருங்கள். இன்னொரு பக்கம் சில பேர் கமெண்ட்லாம் போகிறத பார்க்குறோம். அட போங்க, ஏற்கனவே வந்து இதே மாதிரி தான் லலித் மோடி, நீரவ் மோடி, விஜய் மல்லையாலாம் போய் பல வருஷம் ஆகுது, அவங்களே மீட்க முடியல, இவங்களை ஏன் மீட்க முடியுமான்னு. ஒரு அரசாங்கம் நினச்சா எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், பண்ண முடியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர்கள் இங்கே ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, சொத்துக்களை முடக்கி பறிமுதல் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஓடி வர போகிறாங்க. பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படி இருக்குது, வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சாமானியனுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதியாக இருக்குது. இதையும் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆட்சி வந்தோடனே இதே தம்பி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட பேசுகிறாரு. ஜூனியர்களில் கட்டங்கட்டி எழுதுறாங்க, பிறகு பேசிகிட்டு இருக்காங்க. முதல்வர் உஷாராகுங்க, உங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சே தப்பிப்பதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க, இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்ட்டு எழுதுகிறாங்க. இப்போவும் நம்ம சொல்கிறோம், இது ஆரம்பம் தான், இன்னும் முடிவில்லை. இது ஏன் இதில் இந்த ரத்தீஷோடைய விஷயம் இப்போ முக்கியத்துவம் பெறுதுன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த மூலனூர் கார்த்தி, ரமேஷ் 2 பேரையும் இன்றைக்கி போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. நீதிமன்ற காவலில் ஒருத்தர் ரமேஷ் வந்து டாஸ்மார்க்கு வந்து என்னை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. 3 நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கு வருது. நீதியரசர் சொல்கிறாரு, இந்த வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மூலனூர் கார்த்திக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ், இவர்கள்ட்ட வந்து என்ன தகவல் வாங்கினாங்க? தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பார் ஆலை உரிமையாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டு, இதிலெல்லாம் பெரிய அளவுக்கான தொகை கைமாறி இருக்கிறது. இந்த தொகை ரத்தீஷ் அவர்கள் மூலமாகத்தான் செனட்டாப் ரோடுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. குறிஞ்சி இல்லத்தில் அமைச்சரை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இளவரசர் உட்காரும்போது, ரத்தீஷ் தான் எல்லாருக்கும் காரணம், இவரை வச்சு தான் இனிமேலாம் டீல் பண்ணணும், இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க அப்படின்னு வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு தான் விசாகன் ஐஏஎஸ் வந்து வாக்குமூலம் கொடுத்ததாகவும் செய்திகள் வருது. எல்லாமே செய்திகளாகுது. மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் வெளிப்படையாக சொல்லுங்கள். விசாகன் ஐஏஎஸ் என்ன சொன்னாருங்கிறத சொல்லுங்கள். விசாகன் ஐஏஎஸ் தலைமறைவாக இருக்காரா, வெளியில் இருக்காரான்னு சொல்லுங்கள். எல்லாமே மூடு மந்திரமாக இருக்குது. கடந்த கால திமுக ஆட்சி தான் வந்து மூடு மந்திரமாக இருந்தால், இந்த டிவி காட்சி வெளிப்படையாக விசாகன் அவர்களை இந்நேரம் விசாரிச்சிருக்கணும், இவங்களை தான் ஏன் விட்றீங்க அப்படிங்கிற வெகுஜன மக்களின் கோபம் இருக்கிறது. இந்த அரசாங்கம், அதுவும் சிஎம் வந்து ஊழலுக்கு எதிராக பண்ணணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய உதயநிதி அவங்க கூட இருக்கவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும்னு நினச்சா கூட இந்த சிஸ்டம் அவங்கள காப்பாற்றுதோ அப்படிங்கிற பெரிய கவலை மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ இருக்குது. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆட்சி வந்த உடனே இந்த தம்பிகள்லேருந்து முன்னாள் அமைச்சர்கள் இவ்வளவு தைரியமாக நம்ம ஏவாவேலு எப்படி ஃபாரின் போக முடியும்? அப்போவே மக்களுக்கு என்னங்க ஒருத்தர்னா பரவாயில்லைங்க, அவர் போகிறார் இவர் போகிறாரு, என்னங்க நடக்குது நாட்டில், இவரெல்லாம் எப்படிங்க தப்பிக்கிறாங்க? நல்லா யோசனை பாருங்கள். உடனே ஒரு அரசாங்கம் நினச்சா உடனே லுக் அவுட் நோட்டீஸ் முதலியே கொடுத்துருக்க முடியாதா? ஏன் கொடுக்காம இப்போ கொடுக்குறாங்க? அதுவும் எல்லாம் எத்தனை நாள் ஆச்சு? இந்த மூலனூர் கார்த்திகை, ரமேஷ் அவங்களாம் கைது பண்ணி பல நாளாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் லுக் அவுட் நோட்டீஸ். ஏற்கனவே அவர் கடல் தாண்டி போயிட்டதாக தான் செய்தி வருது. அப்போ இதை இந்த அரசு தீவிரமாக கவனிக்க வேண்டும். அநேகமாக லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ கொடுத்துருக்காங்க போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது, இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படி கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது. வெகுஜன மக்களுக்கு என்ன, அவர் உண்மையிலேயே அவர் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்து அவர் விசாரிங்க, உண்மையாக இருந்தால் தண்டியுங்கள், இல்லைனா வெளியில் விடுங்க. இதான் வெகுஜன மக்களின் கோரிக்கை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.